அமுதான தமிழே நீ வாழி என் ஆவிகளை கலந்து நாமநிலை தவழும் அமுதான தமிழே நீ வாழி என்று மலேசிய பரப்பில் வாழ்ந்து மறைந்த பெருங்கவிஞர் சீன நைனா முகதவர் வருகிறார் அன்னை தமிழை வணங்கி, ஒரு அயலக கவிஞர்கள் வருகிறார் அன்னை தமிழை வணங்கி, இந்த அயலக தமிழருக்காக மு.க. ஸ்டாலின் என்கிற இனிய தொகுப்பை இங்கே கொணர்ந்து மக்களுக்கு அளிக்க வேண்டும், அயலக தமிழருக்கு அளிக்க வேண்டும் என்ற மிகச்சிறந்த நோக்கத்தோடு உந்துதலோடு இது உருவாக்கி இருக்கிற தமிழ் அலை பதிப்பகத்தினுடைய நண்பர் இசாக் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அயலக தமிழர் தினம் என்கிற ஒரு அருமையான எண்ணத்தை உருவாக்கிய முதல் நாளிலிருந்து 2002 ஜனவரி 12, 11, 12 2 நாட்களில் கோவிட் பெருந்தொற்று காரணமாக அது இணைய வழியாக நடைபெற்றது. அன்று முதல் அதற்கு பின்பு நடந்த 2023, 24, 25, 26 4 ஆண்டுகளுமே ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து கலந்து கொண்ட பல தமிழர்களுள் ஐயா குமராஜா ஐயா சொன்னதைப் போல் அவர்கள் ஒருவராக நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வோடு என்னுடைய கட்டுரையும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் இருக்கிற ஒருவராக இருந்தாலும் கூட இந்த அயலக தமிழர் வாரியத்தில் மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கிற 2 அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான் ஐயா அவர்களுக்கும் ஆவடி நாசர் ஐயா அவர்களுக்கும், இந்த அமைச்சரவையினுடைய இந்த துறையின் வாரிய தலைவராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள் சார்பாகவும், எங்கள் சிங்கப்பூரில் இருந்து தொடர்ந்து இந்த அமைப்புக்காக, இந்த அயலக தமிழர் நல வாரியத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அன்பு அண்ணன், ஆசிய பசிபிக் வட்டாரத்துக்கு பொறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற, இன்னும் சற்று நேரத்தில் இங்கே அழைத்திருக்கிறேன், வர வாய்ப்பு இருக்கிறது, திரு ஜி.வி. ராம் அவர்கள் சார்பாகவும், அமெரிக்க பெரும்பரப்பில் அதற்கு பொறுப்பாக இருக்கிற அன்பு நண்பர் கால்மெல் அவர்கள் சார்பாகவும், லண்டன் மாநிலத்திலிருந்து இங்கிலாந்து ஐரோப்பிய பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிற அன்பு நண்பர் ஃபைசல் அவர்கள் சார்பாகவும், அமீரகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற திரு மீரான் அவர்கள் சார்பாகவும், அதே போன்று மும்பை ஐயா அவர்கள் சொன்னது போல பிற மாநிலங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற மும்பை மீரான் ஐயா அவர்கள் சார்பாகவும், புகழ் காந்தி ஐயா சார்பாகவும், அவர்கள் சார்பாகவும், அவர்கள் உழைப்புக்கு அதற்கு அதுதான் பின்னணியாக எங்கள் அனைவரையும் இணைத்திருக்கிறது. உலகமெல்லாம் இருக்கிற தமிழ் மக்கள் கணியன் பூங்குடன் அவர்கள் சொல்வார்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. உலகத்தில் இருக்கிற அனைவரும் உறவினர்கள், எல்லாம் நம் நாடு என்று சொன்னாலும் கூட தமிழர்கள் உறவோடு இருக்கிறார்களா என்று சிந்தித்தால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நிச்சயம் இருந்தது. அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்குள் தமிழர்கள் கேளீராக வேண்டும் முதலில். அதை செய்திருக்கிறது தான் இந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மிகச்சிறப்பான இந்த ஆட்சி. அதை மிக வெற்றிகரமாக 5 ஆண்டுகளாக சிறப்பாக நடந்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு உலகெங்கும் தமிழ் என்ற தலைப்பில் நடந்த அந்த கலைவாணர் அரங்கத்தில் நடந்த அந்த மாநாட்டில் அயலக தமிழர் தினம் என்பது ஜனவரி 12 என்பது முடிவான ஒரு தேதி, மாற்றமே மாறாது. 11, 12 இந்த மாநாடு நடக்கும். அப்போது 24 நாடுகளிலிருந்து தமிழர்கள் கலந்து கொண்டார்கள். 2 நாள் நிகழ்வு. அதிலே 350 பேர் வந்திருந்தாங்க. 350 பேருக்கும் தங்க இடம் அரசு கொடுத்தது. ஆய்வரங்கள் நடந்தது. பல சந்திப்புகள் இருந்தது. அதற்கப்புறம் 2024 அதே போல வெல்லும் தமிழ் வெல்லுங்கிற தலைப்பில் அடுத்த மாநாடு. அதில் சற்று ஏறக்குறைய ஒரு 1300-400 பேர் வந்தாங்க நினைக்கிறேன். 2025 நடந்த இதில் எத்திசையும் தமிழடங்கி என்ற தலைப்பில் நடந்த அந்த மாநாட்டில் 2000 பேர் கலந்து கொண்டார்கள். சற்று ஏறக்குறைய 70 நாடுகளுக்கு மேற்பட்ட தமிழர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டார்கள். அந்த மாநாடு ஒரு ஆய்வரங்க மாநாடாக இல்லாமல் அதன் உடன் FAMTN, உங்களுக்கு தெரியும், ஃபெசிலிட்டேட்டிங் MSME தமிழ்நாடுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. சிறு குறு தொழில்களை வளர்ச்சிக்கு உதவுகிற அந்த துறை இங்கே உள்ள தமிழ் வணிகர்களை ஒரு 200 வணிகர்களுக்கு மிக பிரமாண்டமான அளவில் அந்த காட்சிப்படுத்தக்கூடிய அரங்குகளை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு 70 கோடி அளவுக்கு வியாபார ஒப்பந்தங்களை உறுதி செய்திருக்கிறது. எனவே இது உறவுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த 5 ஆண்டுக்குள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது என்றால் நிச்சயம் இந்த தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய பாராட்டை அயலக தமிழர்கள் சார்பாக நாம் தெரிவிக்க ஆசை வேண்டும்.